திருமாவளவன் அவர்கள் பேசியதிலிருந்து புரிந்து கொள்வது கட்சி தலைமைக்கு அவர் கட்டுப்பட்டு இல்லை, ஒரு அமைப்புக்குள்ள அவரால் செயல்பட முடியல அப்படின்றது தான் அவருடைய பார்வையாக இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனா தன்னுடைய விளக்கத்தில் சொல்கிறார், கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தவிர எனக்கு வேற எந்த செயல் திட்டமும் இல்லை, நான் முழுக்க முழுக்க இருந்தது கட்சியின் வளர்ச்சிக்காக தான் அவர் சொல்கிறாரு. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வளர்ச்சி குறித்து என்ன எங்கிட்ட செயல் திட்டம் இருக்குது, கட்சியை அடுத்த கட்டமாக வளர்த்து எடுப்பதற்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு என்ன மாதிரியான செயல் திட்டம் இருக்குன்னு சொல்லி கட்சி தலைமை, உயர்நிலைக்குழு இதில் பேசி அது ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு தான் அதை நடைமுறைப்படுத்தணும். வளர்ச்சி குறித்து, கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து என்ன அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். நான் அப்படி எதுவுமே எந்த இடங்களும் மக்கள் அதிகாரம் பெறணும், இதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம், அதுக்காக நான் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறேன், இப்பயும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் சொல்கிறார், எனக்குள்ளே இருந்த சில நியாயமான கோபங்கள், மக்களுக்கு எதிராக அரசு போனால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன், இதை தவிர நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பல. அதாவது எல்லோருக்கும் அந்த கோபம் இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை. தலைவர் தான் அந்த கோபத்தை எப்படி நெறிப்படுத்துறது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுவதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எங்களுக்கு கோபம் இருக்குது. அப்போ அந்த கோபத்தை எப்படி காட்டுறது? வர 23ஆம் தேதி மதுரையிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் சேலம் மாவட்டம் மோரூரில் 2021 ஆட்சியை அமைச்ச போதை திமுக அமைச்சதுக்கு 2 மாதம் 3 மாதத்திலே அங்கே கொடியேற்றுவதற்கு தடை விதித்தாங்க. எங்கள் மக்கள் மீது தடியடி நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் மீது தடியடி நடத்தினாங்க. உடனடியாக போராட்டத்தை நடத்தினார். அப்போ ஒரு என்ன மாதிரியான வடிவம் இருந்தாலும், என்ன மாதிரியான செயல் திட்டம் இருந்தாலும் அதுதான் சொல்கிறாரு, கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சிக்கான செயல் திட்டமாக அதை கொண்டு போகணும். ஒரு 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 அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படணும்னு சொல்கிறீங்க. நான் 2 பார்வைகளை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இப்போ மாலையில் கூட நான் உங்கள்கிட்ட ஆதவ அர்ஜுனா பதவி விலகல் கடிதம் தொடர்பாக தொலைபேசியில் கேட்டபோது அவருக்கு 2 செயல் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி, ஒன்று திமுக கூட்டணியை உடைப்பது, இல்லை விசிகாவை உடைக்கிற செயல் திட்டம் இருக்கலாம்னு சொன்னீங்க. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எதிராக நான் ஒன்றுமே சொல்ல, திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதுதான் எனக்கு கனவு, அதை நான் பேசுகிறேன், விசிகாவிலே இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். இல்லை, இதுதான் ஒரு அமைப்பை கொச்சைப்படுத்துவதாக நான் பார்க்குறேன். நான் இப்போ முதல்வராக ஆகணும் அப்படிங்கன்னா அந்த முதல்வர் அப்படிங்கிறத அவர் முன்னாடி துணை முதல்வர் தான் சொன்னார். நாங்கள் நீண்ட காலமாக முதல்வருங்கிறத தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ அவர் தலைவர் என்ன சொல்கிறாரு, அதை நம்ம வலிமைப்படுத்தி கொண்டு அதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இதை கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல. தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 26 வரை, 26ல் நம்ம தொடரும் சொல்கிறார். இல்லை 26ல் நம்ம திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் மாற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை அப்படியே செய்ய போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையான இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற எங்களுக்கான கருத்து இல்லை. தலைவர் 2016ல் நம்ம தனியாக நிற்கணும், மக்கள் நல கூட்டணி அமைக்கணும்னு சொன்னால் நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போனோம். அன்றைக்கி ஏன் நம்ம ஏன் திமுகவை தான் நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரும் பேசலையே. அப்போ நீங்கள் சொல்வது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாங்கள் நடக்க போகிறோம், இவருக்கு நடந்திருக்கோம். அப்போ இவர் உள்ளுக்கு அவருடைய செயல்பாடை இப்போ நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? இவருக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்குல்ல? என்னுடைய கணிப்புப்படி இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ தலைவர் 2026ல் திமுக கூட்டணி தொடரோம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முரண்பாடாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதிமுக பக்கம் போவோம், நீங்கள் ஏன் திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு சொன்னால் உயர்நிலை குழுவில் அது குறித்து விவாதிப்போம், அது பேசுவோம். அதில் விவாதிக்கப்பட்டு இறுதியாக முடிவெடுக்கப்படும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எது பேசினாலும் நீங்கள் தலைவர் தலைமை உயர்நிலை குழுவில் பேசி இந்த கூட்டணி தொடரதா இல்லையா அப்படிங்கிறத வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுற முடியும். நாங்கள் ஆதரவாக பேசுகிறது அப்படிங்கிறது எங்களை என்னை போன்றவர்கள் இந்த களத்தில் நாங்கள் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த களத்தில் தலைவரோடே நிற்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன போராட்டம் நடத்த சொல்கிறாரோ அந்த போராட்ட களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஏதோ நான் புதுசாக திடீர்னு நான் துணை பொதுச் செயலாளர் வரல. இல்லை, அவர் சொல்வது நான் இந்த கட்சிக்காக பேசுகிறேன், தலைவருக்காக பேசுகிறேன், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடையணும்னு பேசுகிறேன், மாற்று தரப்பில் திமுகவை ஆசுவாசப்படுத்துறதுல தான் பேசுகிறாங்கன்றது தானே அவருடைய ஆதங்கமாக இருக்குது. அதுதான். அப்போ ஏன் நீக்கப்படணும்? கட்சிக்காக தான் அப்படின்னா ஏன் நீக்கப்படணும்? ஏன் இடைநீக்கம் செய்யணும்?
நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசணும், நாங்கள் ஏன் வந்து இங்கே அமைப்புக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிறோம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வந்து தலைவர் என்ன வழிகாட்டுறாரு, எந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படிங்கிற தலைமை வந்து வழிகாட்டுறாங்க. இல்லை, அவருமே என்ன சொல்கிறாருன்னா, நான் இது கூட்டணி பிரச்சனையே கிடையாதுங்க, நான் கூட்டணி சிக்கலையே நான் ஏற்படுத்தலை, விசிகாவை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு திமுக எடுத்துக்குது. இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொரு கட்சியிலிருந்து என் பதவியை நீக்க சொல்லி சொல்கிறாங்க. இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்களா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க. அதை தாங்க நான் பேசுகிறேன். இல்லை, நான் திமுக கூட்டணி குறித்தே பேசலைன்றது தானே அவர் கருத்தா. இல்லை, அதை கூட நீங்கள் வந்து திமுக கூட்டணி குறித்து பேசுகிறதோ இல்லை அதுக்கு மாற்று கருத்து சொல்கிறதோ கூட தலைவர் சொல்லணும். நீங்கள் தனியாக வந்து ஒரு ட்ராக்கில் நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுறது, கட்சிக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது இல்லைங்களா. அதுதான் வந்து தலைவர் இப்போ பேசும்போது கூட வந்து சங்கம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற புத்தருடைய கோட்பாடை வந்து சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் அதான் சொன்ன, எவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இவர் பேசுகிறதுல தலைமையை தான் அவர் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு. என்னன்னா திமுக சொல்லி தான் என் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே அந்த களத்தில் வந்து சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டு இருப்பவர். நீங்கள் வந்து திமுக சொல்லி தானா 2001 வந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்து வெற்றி பெறார் தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். 2003 வந்து அந்த பதவியை வேணாம்னு ரிசைன் பண்ணுறாரு. முரண்பட்டு தான் ரிசைன் பண்ணுறாரு. தொடர் பதவி தான் வேணும் அப்படின்னா நாங்கள் திமுக கூட்டணியில் அன்றைக்கி இருந்திருப்போம்ல. அப்போ இதுவே வந்து தலைமைக்கு எதிராக தலைமையை அவமதிக்கிற ஒரு பேச்சாதான் நம்ம. ஆனால் அவர் சொல்வது என்னுடைய தலைவர் அப்படின்னு தானே திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து சொல்றார். ஆனால் நான் அவரோட கருத்தில் முரண்படுவேனே தவிர நான் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு இல்லை. அதாவது அப்படி வந்து நீங்கள் என்னுடைய தலைவர் அப்படின்னா ஒரு தலைவரை அவமதிக்கிற மாதிரி, தலைவருக்கு பாதிப்பு வராத மாதிரி, தலைவரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி, தலைவரை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்காத மாதிரி தானே நம்ம பேசணும், நடந்து கொள்ளணும். தலைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அவரை அவமதிப்பீங்க? இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அவர் சொன்ன நீங்கள் இந்த புள்ளியை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் ஒரு மாற்று கருத்து நான் முன்வைக்கிறேன், ஆனால் திமுகவிலிருந்து ராசா அவர்கள் வந்து என்ன பதவியை விட்டு நீக்கணும்னு அவங்க மற்ற கட்சியில் சொல்ல முடியுமா? அப்போ திமுகவினுடைய பார்வை விசிகேவை பற்றி என்னதான், இதுதான் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்ற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கலையா? இல்லை, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற சொல்லும் பொழுது தான் மரியாதைக்குரிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாரு. அப்போ அன்றைக்கே நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. அந்த கருத்துக்கு நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் விஜய் அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் பேசின விதம், நான் சொல்லி அனுப்புகிறேன், அதான் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சொல்லி அனுப்புகிறேன், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன், ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. அப்போ கட்சிக்கு கட்டுப்படாமல், தலைமைக்கு கட்டுப்படாமல், இங்கே சஸ்பெண்ட் அப்படிங்கிறது வந்து தலைமையை மதியாமை, தலைமைக்கு கட்டுப்படாதது. இந்த ரெண்டும் தான் இதில் வந்து இருக்கே ஒழிய வேற எந்த இடத்துலையும் வந்து தலைவர் அதுதான் வந்து அந்த 6 பாயிண்ட் வந்து சொல்கிறார். நீக்கத்துக்கான 6 பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியமானதான. இப்போ உங்கள் பார்வையில் அவர் கட்சிக்குள்ளிருந்து ஒரு அமைப்புக்குள்ளிருந்து அவரால் செயல்பட முடியல, தலைவரையே அவமதிக்கிறார்ன்றது தான் உங்களுடைய. இது வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அவரை எங்களுடைய தலைவர் அப்படின்னா மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவரை வந்து ஒரு குலசாமியா அப்படின்னா நான் வந்து குளரிஃபை பண்ணுறதுக்காக நான் இதை பேசலை. இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து அமைப்புக்குள்ளே வராமல் இன்றைக்கி வந்து எல்லாரோடும் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த மக்களை வந்து ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழலில் யாருமே பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அவரை வந்து ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்கள? அது எவ்வளவு நீங்கள் வந்து இவ்வளோ காலம் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே உழைச்ச உழைப்பு, அவர் வந்து யாரும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் கிட்டே நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவரை நீங்கள் எளிதாக வந்து இன்னொரு கட்சி சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு விஷயம். ஏவா வேலு அவர்கள் சந்தித்தார், இப்படி ஒரு அழுத்தம் திமுக கொடுத்தது அப்படின்னு அவர் சொன்னது திமுகவுக்கான விமர்சனமாக நீங்கள் பார்க்கல, அது விசிக தலைமை மீதான விமர்சனமாக தான் பார்க்குறீங்களா? ஏன்னா அவர் சொல்கிறது இவங்க திமுக தான் இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குது, ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, விசிகாவை அவங்க டேக்கன் ஃபார். நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2009 ஈழத்தில் யுத்தம் நடக்குது. அப்போ திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரோட பயணப்பட்டோம்? அதிமுக அணியில் இருக்கிறவர்களோடு நாங்கள் பயணப்பட்டோம். அதிமுக கூட இல்லைன்னா கூட அதிமுக அணி
அவங்க அதிமுக ஆதரவாளர்கள் அணியில் தான் நாங்கள் பயணப்பட்டோம். அப்போ உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து அவர் வந்து எங்களுக்கு திமுக வந்து நெருக்கடி கொடுக்கணும்னா எப்படி வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம்?